கொரோனாவுக்கு பிறகு மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் திரும்புகிறது. ஆனால் இந்த முறை காரணம் எரிபொருள் தட்டுப்பாடு. மத்திய கிழக்கு போர் பதட்டங்களால் ஏற்பட்டுள்ள கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறைக்கு தள்ளியுள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் நாம் பழகிக்கொண்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் மெல்ல மெல்ல மறைந்து மீண்டும் அனைவரும் அலுவலகம் செல்ல தொடங்கிய நிலையில் இப்போது உலக நாடுகளில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆம், மீண்டும் லேப்டாப் பைகளை தூசு தட்டி எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. உலகம் ஒரு நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்குள் அடுத்தடுத்த சவால்களை சந்தித்து கொண்டே இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பிய உலகை தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டங்கள் மீண்டும் முடக்க பார்க்கின்றனர். குறிப்பாக கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் உலக பொருளாதாரத்தை புரட்டி போட்டுள்ளனர். இந்த முறை வீட்டிலிருந்தே வேலை செய்ய சொல்வதற்கு பின்னால் மருத்துவ காரணங்கள் இல்லை, மாறாக பொருளாதார நெருக்கடியும் எரிபொருள் தட்டுப்பாடும் தான் முக்கிய காரணங்களாக இருக்கின்றனர். எரிபொருள் தட்டுப்பாடும் அதன் தாக்கமும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய போர் சூழல்களால் எண்ணெய் கிணறுகள் பாதிப்புக்குள்ளாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை விண்ணை தொட வைத்துள்ளது. சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடு என்பது வெறும் போக்குவரத்து சிக்கல் மட்டுமல்ல, அது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கும் வழிவகுக்கிறது. தாய்லாந்து அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தாய்லாந்து நாடு தற்போது கடுமையான எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகிறது. பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கவும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கவும் அந்நாட்டு அரசு ஊழியர்களையும் தனியார் நிறுவன ஊழியர்களையும் முழுமையாக வீட்டிலிருந்தே பணி செய்ய உத்தரவிட்டுள்ளது. வியட்நாம் அரசும் இதே பாணியை பின்பற்றி மின்சாரம் மற்றும் எரிபொருளை சேமிக்க தனியார் நிறுவனங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை தீவிரமாக பரிந்துரை செய்துள்ளது. இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் எரிபொருள் இறக்குமதி என்பது மிகப்பெரிய பட்ஜெட் சுமையாகும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நீடித்தால் இந்தியாவிலும் போக்குவரத்து செலவுகளை குறைக்க ஐடி மற்றும் சேவைத்துறை நிறுவனங்கள் மீண்டும் முழுமையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறைக்கு மாற வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பொருளாதார மாற்றங்கள் இந்தியாவையும் பாதிக்கக்கூடும். ஏற்கனவே சில ஐடி நிறுவனங்கள் செலவை குறைக்க ஹைபிரிட் முறையை பின்பற்றி வரும் சூழலில் இந்த சர்வதேச மாற்றங்கள் இந்தியாவிலும் விரைவில் எதிரொலிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போக்குவரத்து செலவு மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தும் என்பதால் ஊழியர்கள் மத்தியிலும் வரவேற்பு பெற்றுள்ளது. ட்ரம்ப் மற்றும் உலக அரசியல் அமெரிக்க அரசியலில் ஏற்படும் மாற்றங்கள், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் போன்ற தலைவர்களின் வெளியுறவு கொள்கைகள் இந்த போர் சூழலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உலக நாடுகளின் உற்று நோக்கலாக இருக்கிறது. இது உலக வர்த்தகத்தை மேலும் முடக்குமா அல்லது தீர்வை நோக்கி நகர்த்துமா என்பது இனி வரும் காலங்களில்தான் தெரியும். போர் பதட்டங்களும் எரிபொருள் தட்டுப்பாடும் உலகை மீண்டும் ஒரு பொருளாதார முடக்கத்தை நோக்கி தள்ளி கொண்டிருக்கின்றனர் என்பது மறுக்க முடியாத உண்மை. கொரோனா காலத்தைப் போலவே இப்போதும் தொழில்நுட்பம்தான் நமக்கு கை கொடுக்கப் போகிறது. தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகள் முன்னெச்சரிக்கையாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறைக்கு மாறுவது ஒருபுறம் எரிபொருள் சிக்கனத்திற்கு வழிவகுத்தாலும், மறுபுறம் உலக நாடுகள் இக்கட்டான சூழலை சமாளிக்க தயாராகிவிட்டதை காட்டுகிறது. அலுவலகங்களுக்கு நேரில் சென்று பணிபுரியும் வழக்கம் மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் நிறுவனங்களும் ஊழியர்களும் இந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வது அவசியமாகிறது. அரசியல் ரீதியாக ட்ரம்ப் போன்ற தலைவர்களின் முடிவுகள் மற்றும் போர் சூழல்கள் எத்தகைய திருப்பங்களை ஏற்படுத்தினாலும் சாமானிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க டிஜிட்டல் முறைக்கு மாறுவதே தற்போதைய தீர்வாக தெரிகிறது. எனவே லேப்டாப்களை தயார் நிலையில் வைத்திருப்போம்.